ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கு நாம வீடியோல தினசரி பயன்படக்கூடிய ஒரு ஆர்கனைசரை தான் பார்க்க போறோம். இதற்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போற ஒரு அட்டைப்பெட்டி தாங்க. இதுல உட்புறமா பாட்டத்தில் ஒரு அட்டையை கட் பண்ணி ஒட்டிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதன் பிறகு இது போல ஒரு கிஃப்ட் ரேப்பர் ஒட்டிடலாம். ஒட்டி கொண்டு வந்து காமிக்கிறேன். ஒட்டி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆர்கனைசர் எதுக்கு பயன்படுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. நான் காய்கறி வாங்க இந்த மாதிரி மஞ்சப்பைகளை கொடுத்து அனுப்புவேங்க. கேரி பேக்ஸ் வீட்டுக்கு வந்தாலுமே அத்தியாவசியமாக கேரி பேக்கில் தான் வைக்கணும் அப்படின்றத மட்டும் அதில் வைப்பேன். அதுலேயும் அதை ரீசைக்கிளாக பல முறை யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணுவேன். இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் எடுத்து உரிய முறைப்படி அதை ஒரு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்ச பிறகு காலியாகிற மஞ்சப்பைகளை ஆணி அடித்து மாட்டினா சுவர் டேமேஜ் ஆகும், பார்க்கவும் நல்லா இருக்காது. இந்த பைகளை மடித்து வெங்காயம் குடமலை வச்சா பார்க்கவும் அழகாக இருக்காது. ஒவ்வொரு முறை வெங்காயம் எடுக்கும்போதும் எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நழுவி கீழே வேறு விழுந்துட்டு இருந்தது. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம செஞ்ச ஆர்கனைசரை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கைப்பைகளை இப்படி நெடுக்க ரெண்டாக சரிசமமாக மடிச்சுக்கிட்டு கைப்பிடி இல்லாத பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் கைப்பிடியை இப்படி மடித்து விட்டுக்கணும். அது ஏன்னா பிசுறு இல்லாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த பகுதியை சேர்த்து பர்ஸு மாதிரி இருக்கிற இந்த பகுதிக்குள்ளே இது பண்ணணும். இந்த மாதிரி காம்பேக்டாக நல்லா மடித்து எல்லா பையுமே மடித்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதை அல்மராவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நாம் வந்து தான் பை தேடி எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் பாருங்கள் 6 பை நான் வச்சுருக்கேன், எனக்கு இது போதுமானதாக இருக்குது. இன்னும் கூட 4 பை வைக்கலாம், 10 பை வரைக்கும் இதில் மடித்து வைக்கலாம். ஆனால் என்னென்னா நம்ம மடித்து வைக்கும்போது நம்ம தான் மடித்து வைக்கணும், எடுக்கும்போது அவங்களே எடுத்துப்பாங்க. இதை நீங்கள் டைனிங் டேபிள்லையோ இல்லை சமையல் மேடையிலையோ வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு அடியில் வெள்ளை கலர் வாட்டர் பாட்டில் மேல்முடிகளை 4 பக்கமும் கால்களாக ஒட்டி வச்சுக்கலாம். எதுக்கு வெள்ளை கலர்னா இந்த ஒரு கிஃப்ட் ரேப்பருக்கு அதுதான் மேட்சாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். சின்ன ஐடியா தான், ஆனால் இது செஞ்ச பாடு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப உபயோகமாக இருக்குது. உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துலாம். இப்போல்லாம் 2 மாதம் தாங்க குளிர்காலமாக இருக்குது, 10 மாதம் வேக்காடாக தாங்க இருக்குது. அதுலேயும் வெயில் காலத்தில் 5 நிமிஷம் கூட அடுப்புக்கு முன்னால் நிற்கவே முடியறதில்ல. இண்டக்ஷனில் சமைக்கும் போது சீலிங் ஃபேன் போட்டுக்கலாம், ஆனால் பெரும்பாலான சமையல் கேஸ் அடுப்பில் தான் செய்கிறோம். அப்போ ஃபேன் போட்டாக்கா சிம் பண்ணோடனே ஆஃப் ஆகிடுது, அலமோதுது, அதனால் சரியாக சமைக்க முடியறதில்ல. அதுக்கு தான் ஒரு சின்ன ஐடியா. ஒரு சின்ன ஸ்டூல் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டேபிள் ஃபேன் அது மேலே செட் பண்ணிங்கன்னா நாம் வந்து 2 அடுப்புலையுமே சமைக்கிறதான கூட சமைச்சிக்கலாம். ஃபேனை வந்து நம்மளை நோக்கி ஃபோக்கஸ்டாக வச்சு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல காற்று வரும். கேஸ் அடுப்பு அதை டிஸ்டர்பே பண்ணாது. 2 அடுப்பையுமே பார்த்துக்கிட்டு நம்ம காய்கறி எல்லாமும் நறுக்கிக்கலாம், ரசம் கூட்டுறது போன்ற எல்லா வேலைகளையும் பார்க்கலாம். சீக்கிரமாக வேக்காடு இல்லாமல் வேலையை முடிச்சுட்டு நீட்டாக வெளியில் வந்துடலாம். இதெல்லாம் ஒரு டிப்ஸா? வேக்காடாக இருந்தால் ஃபேன் போட்டுக்கிறதுலாம் ஒரு டிப்ஸான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஸ்டூல் வச்சு டேபிள் ஃபேன் செட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும், இடம் அடைக்கும் அப்படின்னு செலவு வேறு, ஃபேன் வேறு வாங்கணும் அப்படின்லாம் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். இப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கோ செலவு பண்ணுறோம், இதுக்கு செலவு பண்ணாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பது தான் என்னுடைய பயன்பாடு ரொம்பவே எனக்கு தெரியுது. இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை என்பதும் புரிகிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு மேடையிலலாம் அதுக்கு இடமே இல்லை, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், எனக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை எங்கள் வீட்டு சமையல் மேடையில் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லைங்க, வச்சுட்டா ரொம்ப கன்ஜஸ்டடாக இடம் சமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், சார்ஜபிள் ஃபேனு. இதை வந்து கீழே அழுத்தணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் லாங் ப்ரெஸ் கொடுத்தா இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற வீலை வச்சு நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கே வேணால் நம்ம கைக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அதை வந்து சமையல் ரூமில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே சமைக்க முடியாது. அதனால் இதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது செவத்தில் ரெடி பண்ணி அடிச்சுட்டு அது உள்ளே இதை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்த டிப் வந்து ரொம்ப உபயோகமான ஒரு டிப்புங்க. இது ரொம்ப காலமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு வர ஒரு டிப்பு தான்.
திடீர்னு குழந்தைங்க நடு ராத்திரியில் எழுந்து காது வலின்னு அலறுவாங்க. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக முடியாது. அப்படியே பகல்லையே அழுதாலும் சரி, பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்கா இருந்தாலும் சரி, காது நிறைய அழுக்கு அடைச்சிட்டு அதனால் வர காது வலியாக இருந்தாலும் சரி, மண்டையில் ஈரம் கூத்துக்கிட்டு காது வலியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது உதவுங்க. அதுலேயும் பெண்கள் குறிப்பாக தலை குத்திக்கிற அன்றைக்கி காலையில் காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் போகிறவங்களுக்குலாம் ரெடி பண்ணி டிஃபன்லாம் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் தலையில் இருக்கிற துணியே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது தலையிலேருந்து அழுத்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நல்லா தண்ணி ஊற்றிட்டு காது வலி வந்துடும். அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு நாம் அடுப்பை பற்ற வச்சு இது வந்து மெல்லிய இரும்பு கரண்டிங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இரும்பு கரண்டி இல்லை அப்படின்னு சொன்னால், இது போல் ஒரு எவர்சிலர் கரண்டியும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை வச்சுட்டு இதில் சுத்தமான நல்ல எண்ணெய், இது பாருங்கள் கொஞ்சோண்டு போகிறோங்க, இவ்வளோ தான், 1 ஸ்பூன் இருந்தால் போகிறோம். அதை அதில் ஊற்றிடுங்க. எண்ணெய் வந்து சிம்லேயே இருக்கணும் அடுப்பு. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயத்தை போடணுங்க. என்கிட்ட குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன், அதனால் ஒரு 3 துண்டு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது மாதிரி நல்லா புரட்டி கொடுத்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது மெல்லிஸ் கரண்டின்றதுனால இந்த தீயே அதுக்கு அதிகமாக இருக்கும். இதுலேயே அது நல்லா பொரிஞ்சு விடும். அதுக்கே ஓரத்தில் புகை வருது பாருங்கள், அடியிலேருந்து வருது புகை. இப்போ வந்து இதில் இருக்கிற எண்ணெய் சுத்தமானது, பெருங்காயமும் நம்ம சமையலுக்கு இது பண்ண சுத்தமான பெருங்காயம்தான். அதனால் இந்த பெருங்காயத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேகரிச்சுக்கோங்க. இனிமேல் நமக்கு இந்த பெருங்காயம் தேவையில்லை, இது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை ஆற விடணும். ஒரு வெதுவெதுப்பான திட்டத்துக்கு ஆற விடணும். ரொம்ப சூடாகவும் எடுத்து காதில் ஊற்றிடக்கூடாது, பார்க்கணும் நீங்கள். இல்லைன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் தான் காது வலிக்கு இதமாகவும் இருக்கும், சீக்கிரம் ஒர்க் அவுட்டும் ஆகும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு எடுங்க. ஒரு 4 இல்லை 5 சொட்டு காதில் விட்டு பஞ்சை அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது படுத்துட்ருக்கணும். அப்போ தான் அது நல்லா போய் செட் ஆகும். இதுவே டாக்டர் வீட்டுக்கு போனாக்கா ஃபீஸே 200ரூபாலேருந்து 600ரூபா வாங்கிற வரைக்கும் வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அது இது, மாத்திரை, மருந்து, ஊசின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் செலவாகுங்க. வீட்டில் இருக்க எளிய பொருட்களை வச்சே இந்த வைத்தியத்தை நம்ம செஞ்சுக்க முடியும். இதை பலமுறை எங்கள் வீட்டில் செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா டிப்புமே ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதுபோல் உபயோகமான டிப்ஸு, கிராஃப்ட்ஸு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நாங்கள் நிறைய டிப்ஸும் கிராஃப்ட் செக்ஷன் எல்லாம் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கங்க.